நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய மகத்தான பேரருள் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை நசீபாக்கினான். அல்லாஹு தாலா அமல் செய்ய வைத்தான், அல்லாஹ் தொழுக வைத்தான், அல்லாஹ் குர்ஆன் ஓத வைத்தான், அல்லாஹ் நோன்பு வைக்க வைத்தான். இந்த முதல்ல நம்ம இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அமல் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்யணும். யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் இந்த ரமலான் முழுவதும் நம்மளுக்கு ஆஃபியத்தை கொடுத்தான். நோய் கொடுத்து நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலைக்கு அல்லாஹ் நம்மளை தள்ளாமல், மருத்துவமனையில் அல்லாஹ் நம்மளை சேர்க்காம, அல்லாஹு தாலா தான் நமக்கு ஷிஃபாவை கொடுத்து ஆஃபியத்தை கொடுத்து அல்லாஹ் நோன்பு வைக்க வச்சான். எத்தனையோ பேர் நோன்பு வைக்கிறாங்க, ஆனால் நோன்பை அமலோடு நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தான். குர்ஆன் ஓத வச்சான், குர்ஆன் ஓதுவதற்கான நேரத்தை அல்லாஹ் கொடுத்தான். திடீர் அவசர நிலையை நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தி அமல் செய்ய முடியாத நிலை அல்லாஹ் ஏற்படுத்தலை, அமல் செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தான். தஸ்பீஹ் செய்ய வச்சான், ஸலவாத் ஓத வச்சான். இப்படி அமல்கள் எல்லாம் நம்ம செய்யலை, அவன் செய்ய வைத்தான். அவனுடைய கிருப ரஹ்மத்தை கொண்டு நம்மளை மன்னிக்கணும், நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும் அப்படி என்று அல்லாஹு நம்மை அரவணைத்து அல்லாஹு தாலா இந்த வாய்ப்புகளை நமக்கு கொடுத்தான். அப்போ முதல்ல நம்ம இப்போ என்ன செய்யணும்? அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லி ஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். ஏன் தெரியுமா? அவன் தான் எனக்கு இந்த ஹிதாயத்தை கொடுத்தான், அவன் தான் என்னை வழி நடத்தினான். ஒருவேளை அல்லாஹ் என்னை வழி நடத்தவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் நான் நேர்வழியில் இருந்திருக்க மாட்டேன். அப்போ நம்ம அமல் செஞ்சு நம்ம இபாதத் செஞ்சு இந்த ரமலானில் மேலே வரல, இது அல்லாஹ் போட்ட பிச்சை. எனவே முதலில் நாம் அதை உணர வேண்டும். இந்த தருணத்தில் நாம் செய்த அத்துணை இபாதாத்துகளையும் எடுத்து அல்லாஹ்கிட்டே முன்னாடி கொடுத்துருவோம். ரப்பே, நீ தான் இந்த இபாதத்தை என்ன செய்ய வச்ச, நான் செய்கிற சுயமா. அப்போ முதல் விஷயம் அல்லாஹ்வுக்கு நம்ம ஷுக்கூர் செய்யணும். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், நாம் யாருக்கு இந்த அமலை செய்தோமோ அல்லாஹ் அந்த அமலை கபூல் செய்யணுமா இல்லையா, அல்லாஹ் அந்த அமலை ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா. ரெண்டு விஷயம் இருக்குது இபாதாத்துகளில். ஒன்று, அந்த இபாதாத்தை நிறைவேற்றுவது, அதாவாயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு இபாதத்தை நம்ம செஞ்சோன்னு சொன்னால் அது நிறைவேறணும். ஆனால் அந்த இபாதத் பரிபூரணமாவது அல்லாஹுடைய கபூலியத்தை கொண்டு. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும். யாருக்கு நம்ம இபாதத் செய்கிறோமோ அந்த அல்லாஹ் அந்த இபாதத்தை ஏற்றுக்கணும். இப்போது ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு சமைச்சு போடுறாங்க, ஒரு சுவையான பிரியாணி சமைச்சு போடுறாங்க. பிரியாணி சமைச்சிட்டு மனைவி, என் கடமையை நான் முடிச்சிட்டேன், என் கணவர் பிரியாணி கேட்டார், நான் கணவனுக்கு பிரியாணி சமைச்சு வச்சுட்டேன், அவர் சாப்பிட்டோம் ஏதாவது செய்யட்டோன்னு போவாங்களா? போக மாட்டாங்க. பிரியாணியை தட்டையில் வச்சுட்டு கணவன் சாப்பிட்றத பார்ப்பாங்க. கணவன் அதை அந்த பிரியாணி சுவை கணவனுக்கு பிடித்திருக்குதா? நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன், இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நான் சமைச்சேன், அதை என் கணவனுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன், அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவருடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, இந்த பிரியாணி அவருடைய கல்புக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, இந்த பிரியாணியை அவர் கபூல் செய்து கொண்டாரா என்ற ஏக்கம் அந்த பெண்ணினுடைய கல்பில் இருக்குமா இருக்காதா? இதுதான் கபூலியத். தன்னுடைய கணவருக்காக செய்யப்பட்ட அந்த உணவு தன்னுடைய கணவருக்கு பிடித்தமானதாக இருந்ததா இல்லையா என்ற அந்த கவலையுடன் ஒரு பயமுடன் கலந்த ஒரு உணர்வு இருக்கா இல்லையா? இதான் கபூலியத்துடைய உணர்வு. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்ம பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டார், அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு நான் அனுப்பிட்டேன்னு அமைதியாக இருப்போமா? இல்லை, பாஸ்கிட்ட போய் கேட்போம், நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க, நான் அதை முடித்து அனுப்பியிருக்கேன், ஃபீட்பேக் என்ன, உங்களுக்கு திருப்தியாக இருக்கா, நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா, நீங்கள் அதை கபூல் செய்கிறீங்களான்னு கேட்குறோமா இல்லையா? துனியாவில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் யாருக்காக ஒரு அமலை செய்கிறோமோ துனியாவில், அந்த யாருக்காக செய்யப்பட்டதோ அவங்க அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்களா என்பதில் எவ்வளவு அக்கறை செலுத்துகிறோம். ஆனால் துனியா ஆகிரத் விஷயத்தில் அல்லாவுக்கு அமல் செஞ்சுட்டு ஒரு தைரியத்தில் உட்காந்துருக்கோம், அல்லாஹ் ஏற்றுப்பான் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க, காபா கட்டுவது எவ்வளோ பெரிய அமல். அல்லாஹுடைய பைத், அல்லாஹுடைய பள்ளிவாசல், முதல் பள்ளிவாசல். அப்பேற்பட்ட அந்த முதல் பள்ளிவாசலான காபாவை, பைத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்ட சொன்னான். அல்லாஹ் கபூல் செய்கிற அமல் தான். அந்த அமலை அவர்களை அல்லாஹ் செய்ய சொன்னான். செஞ்சுட்டு கட்டி முடிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட என்ன கேட்டாங்க? ரப்பானா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் நான் கட்டிட்டேன் ரப்பே, நீ என்னை கட்ட சொன்ன காபாவை நான் கட்டிட்டேன், ஆனால் இதை நீ கபூல் செய் ரப்பே என்று அழுதார்கள். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னா, ரெண்டு பேரும் அழுதாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ் கிட்ட கதர்னாங்க, ரப்பே நீ சொன்னபடி கட்டினான்னு தெரியல, எந்த உணர்வோடு இந்த காபாவை கட்டணுமோ அந்த உணர்வோடு நான் கட்டினான்னு தெரியல, யா அல்லாஹ் நீ கபூல் செய்து கொள் ரப்பே, ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீயுல் அலீம். ரப்பே என்னுடைய இந்த அழுகுரலை நீ கேட்குற சமீயாக இருக்கிறா, கேட்குறவனா நீ இருக்கிற ரப்பே. அலீம், என்னுடைய கல்வின் உணர்வை நான் எந்த உணர்வோடு இந்த அமலை செஞ்சன்றது உனக்கு தெரியும், உன்கிட்ட நான் மறைக்க முடியாது, உன்கிட்ட நான் நடிக்க முடியாது ரப்பே. இன்னக்க அந்த சமீயுல் அலீம், யா அல்லாஹ் நீ கேட்குறவனா இருக்க என் துவாவை, என்னுடைய ஹாலை, என்னுடைய கல்வின் நிலையை நான் இஹ்லாஸோடு செஞ்சனா இஹ்லாஸ் இல்லாமல் செஞ்சனா, எந்த உணர்வோடு இந்த காபாவை கட்டினு உனக்கு தெரியும் ரப்பே, நீ அலீமாக இருக்கிற. எப்பேற்பட்ட துவா. எனவே நம்ம இந்த துவாவை ரமலானுடைய இறுதி சில நேரங்கள் தான் இருக்குது, நம்மளை விட்டு இந்த ரமலான் போக போகுது. இப்போ நம்ம செஞ்ச அமல்லாம் நம்ம செய்யல, முதல்ல அதெல்லாம் அல்லாவிடமே நாம் சமர்ப்பித்த ரப்பே இந்த அமலில் என்ன எப்படி நான் அமல் செஞ்சேன்னு எனக்கு தெரியும்,
அது நீ கபூல் செய்கிற அளவுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன் கிருபையை கொண்டு நீ கபூல் செஞ்சுட்டு ரப்பே. விழித்திருந்து தொழுது இருக்கிறோம், இரவில் தொழுது இருக்கிறோம், பகல் காலங்களில் நோன்பு நோட்டு இருக்கிறோம், செல்வங்களிலிருந்து ஜக்காத்து சதக்காக்கள் கொடுத்து இருக்கிறோம், உனக்காக எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறோம். இது எல்லாமே நீ கபூல் செய்யணும் ரப்பே, உனக்காக தான் செஞ்சேன். அதை நீ கபூல் செய்யலன்னு சொன்னா நான் பட்ட கஷ்டங்களும் உமக்காக நான் செய்த இபாதாத்துகளும் நீ கபூல் செய்யலன்னு சொன்னால் எனக்கு ஒரு வாசல் இல்லை ரப்பே என்று அல்லாவிடம் நாம் கதற வேண்டும். அமலை செஞ்சுட்டு வைராக்கியத்தில் போகிறதில்லை, அல்லாஹ் கிட்ட அழுகணும். இதை நினைத்து நபிமார்கள் அழுதார்கள், அல்லாஹ் என் அமலை ஏற்றுப்பானா, அல்லாஹ் என்னை அரவணைத்துக் கொள்வானா என்று ஏங்கினார்கள். அந்த பயமும் இருந்தது, ஆதரவும் இருந்தது. பெருநாள் அன்னைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கதவை சாத்திட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பெருநாள் அன்னைக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளில் ஏன் அவங்க அழுகுறாங்க? சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னாங்க, அல்லாஹ் ரமதான் என்ற விருந்தாளி அனுப்பினா, அதை நான் எப்படி கண்ணியம் செய்ய வேண்டுமோ அப்படி கண்ணியம் செய்தேனா என்று நான் யோசித்து பார்க்கிறேன், அதை நினைத்து வருந்துகிறேன், எனக்கு அழுகை வந்து விட்டது என்று சொன்னார்கள். எப்படி இருந்தாங்க சஹாபாக்கள்? அமல் செஞ்சிட்டோன்ற தைரியத்தில் அவங்க இல்லை. அந்த அமல் யாருக்கு செய்யப்பட்டதோ அவனிடம் அழுதார்கள், அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும் என்று ஏங்கினார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்ம கேட்க வேண்டிய நேரம் இது. அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். யா அல்லாஹ் நீ என்ன இந்த நோம்புக்கு நசீபாக்குன்னு, என்னை மௌத்தாக்கில் போன வருஷம் நோம்பு நசீபாக்குன்னு ரப்பே, அதுக்கு அல்லாஹ்க்கு நம்ம ஷுக்ர் செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ் கிட்ட அழுது கேளுங்க, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த அமலை, எங்களுடைய குரான் திலாவத்தை, எங்களுடைய சதக்காக்களை, எங்களுடைய தஸ்பீஹ் சலவாத் இஸ்திக்ஃபார் ரப்பே உன்னுடைய கிருப ரஹமத்தை கொண்டு கபூல் செஞ்சிடு ரப்பே. அதில் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால், இஹ்லாஸுக்கு மாற்றமான முறைகள் இருந்தால், ஒழுங்காக குரான் ஓதப்படவில்லை என்று சொன்னால், எந்த உணர்வுடன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டுமோ அந்த உணர்வுடன் நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யவில்லை என்றால் ரப்பே அதை நீ மன்னித்து அதை நீ கபூல் செய்து கொள்வாயாக என்று அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டிய தருணம் இது. இருக்கக்கூடிய இந்த இன்னும் சில தருணங்கள், கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்குது, நாட்கள் வேகமாக ஓடக்கூடிய இந்த கடைசி காலங்களில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கேட்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும், நாம் செய்த அல்லாஹ் நம்மை செய்ய வைத்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து இன்னும் அடுத்த ரமலானை, இன்னும் பல ரமலான்களை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.